செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம். இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு விடுமுறையை அறிவித்து விட்டார்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள். இந்த அறிவிப்பு பார்த்துட்டு, விடுமுறை அறிவிப்பை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க. ஒரு ஹாப்பியான நியூஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்க செல்லக்குட்டீஸ். அப்போ தான் ரெயின் அப்டேட், லீவ் அப்டேட்டில் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது கனமழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம்மளுடைய பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா விடுமுறையை பள்ளிகளுக்கு விட்டுருக்காங்க. எங்கெங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சொன்னது போலவே பார்த்திங்கன்னா விடுமுறை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா நாளை பள்ளிகளுக்கு மட்டும் அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாளை பார்த்திங்கன்னா நெல்லை மற்றும் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேலும் எங்கெங்கெல்லாம் விடுமுறைனா நம்மளுடைய தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து இன்னும் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் பொறுத்து விடுமுறையை அறிவிப்பார்கள். ஓகேங்களா, 2 மாவட்டங்களுக்கு கல்லூரிகளுக்கும் 1 மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வச்சுருக்காங்க. மேலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா மழை அதிகமாச்சுன்னா பள்ளிகளுக்கு விடுவாங்க. ஓகேங்களா, தூத்துக்குடியில். மற்றபடிக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் கனமழை தீவிரமாக பெஞ்சிட்ருக்கு, இன்னும் என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை விட போகிறாங்க அப்படின்றத பார்த்தலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தேனி, நீலகிரி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய 13 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இரவில் மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா தகவலை தெரிவிச்சிருக்கிறார்கள். ஸோ நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் இரவும் பொழுது மழை இருக்கும். ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே மழை தொடர்ந்துச்சுன்னா விடுமுறை என்பது வரும். ஓகேங்களா, அதாவது காலை பொழுதில் இன்னும் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னென்ன மாவட்டங்கள்னா சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைனாக நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு, ஒரு சில இடங்களில் லேசானவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் கன்னியாகுமரி, மேலும் பார்த்திங்கன்னா அதனைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரும். நம்ம சொன்னது போல ஒரு 3 மாவட்டம் லீவ் விட்டாங்க. அதே போல் இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். மேலும் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்க. அப்போ தான் ரெயின் அப்டேட், லீவ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.